வணக்கம் மக்களே. இன்றைக்கி காலாக்கரை முருகன் கோயிலுக்கு போகலாமா? காலாக்கரை முருகன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணதுலேருந்து நாங்கள் போகவே இல்லை. ஸோ இப்போ தான் போயிருக்கோம் பங்குனி உத்திரத்துக்காக. ரொம்பவே அழகாக எல்லாமே ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே இந்த 2 மயில் நிற்கிற மாதிரி இருக்குதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. சரின்னு அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு நாங்களும் அர்ச்சனை பண்ணுறதுக்காக கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போனதும் அர்ச்சனை சீட் வாங்கினாங்க. முருகன் தரிசனம் ரொம்ப மன திருப்தியோடு கிடச்சிது. இப்போ அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு தீபார்த்தனை காமிச்சிட்ருக்காங்க. ஸோ எங்கள் அபிஷேகத்தை வாங்கிட்டு போயிட்டார், அர்ச்சனையை வாங்கிட்டு போயிட்டார். தீபார்த்தனை காமிக்கிறாங்க. தீபார்த்தனை காமிச்சு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தோம். கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். நிறையா விதமான சிற்பங்கள்லாம் இப்போ தான் புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த கோயில் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த சித்தர் இருக்கார் இல்லையா, அவரையுமே அந்த கோயில் சுவத்தில் அழகாக சிற்பமாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீட்டை பார்க்க கிளப்பி வந்தாச்சு. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள்.